புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவயல் விவகாரத்தில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்து ஊர் மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அனுமதியின்றி ஊருக்கு நுழைய முயன்ற விசிக கட்சியை சேர்ந்த 8 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்காடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வேங்கவேல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் கடந்த 2 வருடங்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில நேற்று சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த குற்றப்பத்திரிகையில் வேங்கவேல் பகுதியைச் சேர்ந்த முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வேங்கவேல் கிராமத்தில் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர் குற்றவாளிகள் என்று கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் காவல்துறையின் குற்றப்பத்திரிகை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் வைத்தனர். இதையடுத்து வேங்கவேல் பகுதியில் அதிகளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு முற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டு வெளியிலிருந்து வரும் அனைவருமே விசாரணைக்கு உட்படுமே உள்ளே அனுப்பி வைக்கப்பட்டுகின்றனர். இந்நிலையில இது குறித்து இந்த வேங்கவேல் கிராமத்திற்குள்ளே அந்த பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுகின்றனர். இந்நிலையில இந்த சம்பந்தப்பட்ட பொதுமக்களை சந்திக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏற்கனவே 2 பேர் சென்ற நிலையில் அவர்களை காவல்துறை கைது செய்தனர். இந்நிலையில வேங்கவேல் கிராமத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை பார்க்க சென்ற விசிக புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன், மேற்கு மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன், புதுக்கோட்டை நகர செயலாளர் அண்ணாதுரை, ஆலங்குடி தொகுதி செயலாளர் விஜயபாஸ்கர், குண்டண்டா கோயில் ஒன்றிய அமைப்பாளர் நந்தன், கணேசமூர்த்தி ஆகியோரை வேங்கவேலுக்கும் பூங்குடிக்கும் இடையில் உள்ள காட்டுப்பகுதியில் வைத்து காவல்துறை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்துள்ளனர். ஏற்கனவே 2 பேர், தற்பொழுது 6 பேர் என இதுவரைக்கும் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.